Example 9.16, the angles of depressions of the two consecutive kilometer stones on the road on the right and the left of an aeroplane are 60 degree and 45 degree respectively as observed from the aeroplane. Find the height of the aeroplane. இப்போ இங்கே ஒரு ஏரோப்ளைன் இப்படி இருக்குது, இங்கே நம்ம பார்க்குறோம். புரியுதுங்களா? ஏரோப்ளைனில் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் என்ன செய்கிறது, 2 மைல்ஸ்டோன் அந்த கிலோமீட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிலோமீட்டர் ஸ்டோன்ஸ் அங்கே இருக்குது. இது ஒரு ரோடு ஹைவே, அதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. அது ஒன்று வந்து எப்படி இருக்குது, ஒரு மைல்ஸ்டோனை வந்து அவர் அப்சர்வ் பண்ணுறது வந்து 45 டிகிரியாகவும் இன்னொன்று அப்சர்வ் பண்ணுறது வந்து 60 டிகிரியாகவும் அப்சர்வ் பண்ணுறாரு. புரியுது இல்லைங்களா? அப்போது நம்ம ஹைட் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஹைட் டு தட் அந்த ஃப்ளைட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு, அது ஏடி அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ டிப்ரெஷன்ஸ் டச்சஸ் ஆன் த கிரவுண்ட் ஆட்டோமேட்டிக்லி இட் பிகேம் எஸ் அன் எலிவேஷன் பார்த்துருக்கோம். அப்புறம் டிப்ரெஷன் பிஏபி டச்சஸ் ஆன் த கிரவுண்ட் இட் பிகேம் எலிவேஷனாக ஏபிசி, ஆங்கிள் ஏபிசியாக மாறிடுது, எலிவேஷனாக மாறிடுது. அதேமாரி இந்த பக்கம் பார்க்கும்போது டிப்ரெஷன் QAC டிப்ரெஷன் 60 டிகிரி இருக்கிறது டச்சஸ் ஆன் த ரோட், அந்த மைல்ஸ்டோனில் பட்ட உடனே இட் பிகேம் எஸ் அன் எலிவேஷனாக மாறுது, ஆங்கிள் ஏசிபியாக மாறிடுது. இட் இஸ் எலிவேஷன் 60 டிகிரி. புரியுது இல்லைங்களா? தென் ஏபிசி இங்கே கொடுத்துருக்காங்க. ஏபிசின்றது என்னது, எலிவேஷன். அதாவது டிப்ரெஷன் became an elevation equal to 45 degree. Both are to be same அப்படின்னு நம்மளுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். ஏன்னா ரெண்டுமே ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள். பாருங்கள், இப்படி வந்து இப்படி வரும்போது ஆல்டர்னேட்டிவ், இதுவும் இப்படி வந்து இப்படி வரும்போது ஆல்டர்னேட்டிவ். அப்போ போத் ஆர் தி பி ஈக்குவல் தான். ஆங்கிள் தான் நம்மளுக்கு அந்த ஏபிசி என்னவாயிடும், பிஏபி வந்து ஏபிசியாக மாறிடும். QAC வந்து என்னவா மாறிடும், நம்மளுக்கு ஏசியாக மாறிடும். அது 60 டிகிரி. அப்போ பிக்கும் சிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு, 1 கிலோமீட்டர். புரியுது இல்லைங்களா? அப்போ பியும் டியும் எவ்வளவு, எக்ஸ் கிலோமீட்டர் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா, அப்போது பிக்கும் டிக்கும் உள்ள கிலோமீட்டர் எக்ஸ் கிலோமீட்டர்னா, அப்போ டிக்கும் சிக்கும் உள்ளது 1 மைனஸ் எக்ஸ். ஏன்னா 1 கிலோமீட்டர்லேருந்து தானே எக்ஸ் கிலோமீட்டர், மொத்தமாக எவ்வளோ இருக்குது, 1 கிலோமீட்டர் இருக்குது. இது எக்ஸ் கிலோமீட்டர்னு வச்சுக்கிட்டோம்னா இது 1 மைனஸ் எக்ஸ் கிலோமீட்டர்னு வச்சுக்கிறோம், இது 1 கிலோமீட்டர். புரியுது இல்லைங்களா? அப்போது டிசி எது, டிசி எங்கே இருக்குது, டியும் சியும் கண்டுபிடிக்கணும். அப்போ டிசி ஈக்குவல் டு, இப்போ 1 மைனஸ் எப்படி வந்தது நம்ம பார்க்குறோம். பிசி ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1 கிலோமீட்டர். இது எவ்வளோ கொடுத்துருக்காங்க, பிடி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, எக்ஸ் கிலோமீட்டர். அப்போது பிசி மைனஸ் பிடி, பிசியிலிருந்து நம்ம பிடியை மைனஸ் பண்ணுறோம். அப்போ பிசி வந்து 1 கிலோமீட்டர், பிடி வந்து எக்ஸு. அப்போது 1 மைனஸ் எக்ஸ், அந்த பிசி மைனஸ் பிடி, அதுதான் டிசி கிலோமீட்டர். புரியுது இல்லைங்களா? ஓகே, ஃபைன். இப்போ நம்ம என்ன செய்கிறோம், இப்போது டயக்ராம் புரிஞ்சது உங்களுக்கு இல்லைங்களா? அப்போது ஏ டு பி த ஏரோப்ளைன், ஏன்றது நம்மளுக்கு இங்கே என்னவா வந்திருக்கு, ஏரோப்ளைனாக வந்திருக்கு இல்லைங்களா? இதுதான் நம்மளுக்கு ஏரோப்ளைன், ஏன்றது ஏரோப்ளைன். ஃபைன். அடுத்தது என்னது, அண்ட் ஏடி டு பி த இட்ஸ் ஹைட், ஏடின்றது தான் நம்ம ஹைட்டு இல்லைங்களா? அது ஏடின்ற ஹைட்டு போட்டோம். அகெயின் பி அண்ட் சி டு பி த 2 கான்சிக்யூட்டிவ் கிலோமீட்டர் ஸ்டோன்ஸ். B and C என்றது 2 consecutive kilometer stones on the road on the left and the right of the என்னது பிளைனுக்கு A and angles of depression C and the B from the plane of A are 60 degree and 45 degree respectively அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சரி, இதை வச்சு நம்ம அழகாக எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நம்ம இங்கே பார்க்க போகிறோம். புரியுது இல்லைங்களா? இப்போது இந்த ஆங்கிள்டு ஏடிபி ஒரு குட்டி டயக்ராம் நம்ம இங்கே போட்டுக்கணும். ஏடிபி, ஏன்றது ஃப்ளைட் ஏரோப்ளைன் இல்லைங்களா? பின்றது ஒரு மைல் ஸ்டோன், டின்றது நம்ம சென்டரில் அதோட ஹைட்டு. எதோட ஹைட்டு, இந்த ஃப்ளைட்டுக்கும் ரோடுக்கும் உள்ள ஹைட்டு டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது அதுதான். இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னது, 45 டிகிரி டிப்ரெஷன் டச்சஸ் ஆன் த ரோட் இட் பிகேம் எஸ் அன் எலிவேஷன் அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் பர்பண்டிகுலராக இருக்கிறது ஏடி இல்லைங்களா? அப்போ பிடின்றது என்னது, பேஸாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஹைபாட்டினஸ் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். புரியுது இல்லைங்களா? இது பர்பண்டிகுலர், இது பேஸு, இது. அப்போது நம்ம tan 45 டிகிரி இங்கே இருக்குது. அப்போ tan ஏன் எடுக்கிறோம், ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு.
அதாவது பேஸ் பை பர்பண்டிகுலர் பை பேஸு இல்லைங்களா, அதுதான் tan. 45 தீட்டாக்கு பதில் அங்கே 45 இருக்கிறதுனால 45 போட்டுக்கிறோம். பர்பண்டிகுலர் பை பேஸ், ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட், அதாவது AD பை BD இல்லைங்களா. tan 45க்கு வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 1ன்ட்டு, அப்போ AD அப்படியே போட்டுக்கிறோம். BD வந்து தெரியாது, அது எக்ஸ் கிலோமீட்டர் அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம் இல்லைங்களா. அப்போ எக்ஸ் அப்படியே போட்டாச்சு. அப்போ 1 into x equal to AD. அப்போ AD equal to நம்மளுக்கு என்னது x நம்மளுக்கு தெரியுது. அதேமாரியே இன்னொன்று இன் ரைட் ஆங்கிள் ஆஃப் த இன்னொரு மைல் ஸ்டோன் பார்க்கணும் இல்லைங்களா. அப்போது இந்த ரைட் ஆங்கிள் ஆஃப் ட்ரையாங்கிள் ADC. அப்போ இங்கே பாருங்கள், இது இந்த பக்கம் வருது. இது இப்போ டிப்ரெஷன்ஸ் QAC டச்சஸ் ஆன் த கிரவுண்ட், இட் பிகேம் எஸ் அன் எலிவேஷனாக மாறுது. புரியுது இல்லைங்களா. ஸோ இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ACD அப்படின்ற எலிவேஷன், ஆங்கிள் எலிவேஷன் at 60 degree. டிப்ரெஷன் டச்சஸ் ஆன் த ரோட், இட் பிகேம் எலிவேஷன் 60 டிகிரியாக மாறிடுது. ஓகே, இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் இது வந்து நம்மளுக்கு என்னவா வரும், எப்பயுமே ஹைபாட்டினியூஸுக்கு எங்கே வரும், 90 டிகிரிக்கு ஆப்போசிட் ஹைபாட்டினியூஸ். தீட்டாக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிறது எப்பயுமே நம்மளுக்கு பர்பண்டிகுலர். தீட்டாவை ஒட்டின மாரியே இருக்கிறது வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும், பேஸாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா. இது பேஸாகவும், இது ஹைபாட்டினியூஸாகவும், இது பர்பண்டிகுலராகவும் நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம். அப்போ தீட்டாக்கு இது பர்பண்டிகுலர், ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். அப்போ பேஸ் பை என்னது, பர்பண்டிகுலர் பை பேஸ், அதுதான் AD பை DC. அப்போ tan 60 டிகிரியோட வேல்யூ என்னது, √3 இஸ் ஈக்குவல் டு எக்ஸோட வேல்யூ என்னது வருது நம்மளுக்கு, எக்ஸ்னா எதை நம்ம சொல்லலாம், AD இல்லைங்களா. AD வந்து நம்மளுக்கு எவ்வளவா கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு தெரியாது, அதை வந்து நம்ம என்னவா கன்சிடர் பண்ணிகிட்ருக்கோம், AD வந்து எக்ஸ்ன்னு போட்டுட்றோம். DC வந்து நம்ம என்னவா கன்சிடர் பண்ணோம், 1 மைனஸ் எக்ஸ்ன்னு போட்டுட்ருக்கோம். tan 60 டிகிரியை நம்ம என்னவா கன்சிடர் பண்ணுறோம், √3ன்னு போட்டுட்ருக்கோம். ஏன்னா tan 60 டிகிரி √3. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம், 1 into x எக்ஸு, அப்போ √3 into 1 மைனஸ் எக்ஸு இல்லைங்களா. அப்போ x ஈக்குவல் டு 1 √3 into 1 என்ன ஆகிடும், √3 ஆகிடும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸு, அப்போ √3 into x √3x. அப்போ x ஈக்குவல் டு √3 மைனஸ் √3x அப்படின்னு பாருங்கள். இதோட மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோமா, அப்போ 1 into √3 ஆகிடுமா, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஆகிடுமா, அப்போ √3 into x √3x ஆகிடுமா. அப்போ x ஈக்குவல் டு √3 மைனஸ் √3x அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. புரியுது இல்லைங்களா. ஸோ இப்படி இது ரெண்டுத்தையும் நம்ம எடுத்து கண்டுபிடிச்சிடுறோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு இப்போ பார்க்குறோம். இப்போ நம்ம எக்ஸுக்கு கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, √3 மைனஸ் √3x. அப்போ எக்ஸ் அப்படியே இருக்கட்டும், இந்த √3 அப்படியே இந்த பக்கம் இருக்கட்டும். இந்த மைனஸ் 3x இருக்குது பார்த்தீங்களா, √3x, அதை இந்த பக்கம் கொண்டு வரும், ப்ளஸ் √3x ஆகிடும். அப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துட்டோம், காமனாக எக்ஸை தூக்கி வெளியில் போட்டுடுறோம். இங்கே இந்த இடத்துல √3க்கு பதில் √3 வந்துடும், எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன இருக்கும், 1 வந்துடும் இல்லைங்களா. இப்போ நம்ம எக்ஸை காமனாக எடுக்கும்போது அப்போ இந்த பக்கம் √3 ஆசிட்டிஸ் அப்படியே இருக்கும். எக்ஸ் ஈக்குவல் டு √3, இது மல்டிப்ளிகேஷனாக இருக்காங்கன்னா √3 + 1 கீழே டினாமினேட்டரில் வந்துடும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு √3 பை √3 + 1. எப்பயுமே நம்ம இதுமாரி √3 + 1 அப்படின்னு வந்ததுனாலே நம்மளுக்கு அதை ரேஷனலைஸ் பண்ணிக்கலாம், ஆர் கான்ஜுகேட் வேல்யூன்னு ரெண்டுமே சொல்லலாம். அப்போ √3 + 1 அப்படின்னம்னா நம்ம √3 - 1 டினாமினேட்டர் நியூமரேட்டர் அதே நம்பரையே எடுத்து என்ன செய்யணும், ரேஷனலைஸ் நம்பரை எடுத்து மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். அப்போது √3 × √3 - 1 அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். கீழே இருக்கிறது பார்த்தா √3 + 1 a + b a - b = a² - b² அப்படின்ற கான்செப்ட் ஞாபகம் வருது இல்லைங்களா. அப்போது √3 a² - b²க்கு பதில் 1². இப்போ 1² 1 தான் நம்மளுக்கு தெரியும், √1. √3 √9 நம்மளுக்கு தெரியும். மேலே இருக்கிறது இதோட இந்த √3யோட இந்த √3யை நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது √9 வரும், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வரும், √3 × 1 √3 வரும். √9க்கு வந்து 3ன்னு போட்டுக்கிறோம் இல்லைங்களா, √9க்கு 3 வந்துடும், மைனஸுக்கு மைனஸ் போட்டிருக்கோம், இந்த √3க்கு √3 அப்படியே தான் போட்டோம். √9க்கு நம்ம 3ன்னு போட்டுக்கிறோம். √9க்கு என்ன வரும், 3 தானே வரும், மைனஸ் √1 1 தான். 3லேருந்து 1 போச்சுன்னா நம்மளுக்கு 2 வரும், 3க்கு 3 போட்டுக்கிறோம், மைனஸ் போடுறோம், √3க்கு வேல்யூ 1.732 அப்படின்ற வேல்யூ தூக்கி போடுறோம், பை 2 போட்டுக்கிறோம். அப்போ 3.000லேருந்து 1.732 போனால் 1.268 அப்படின்னு கிடைக்கும், பை 2 அப்படின்னு நம்ம போடுறோம். இதை டிவைட் பண்ணோம்னா x = 0.610
34 கிலோமீட்டர் அப்படின்னு கிடைக்கணும். ஹென்ஸ் த ஹைட் ஆஃப் த ஏரோப்ளைன். அப்போ அந்த ஹைட் ஆஃப் த ஏரோப்ளைன் தான் என்ன நம்ம பார்த்தோம், ஏடி அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அங்கே இங்கேருந்து ஹைட்டில் அந்த இதிலேருந்து பார்த்தீங்களா, அந்த ஏடி தான் என்னது 0.634 கிலோமீட்டர் அப்படின்ட்டு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். புரியுது இல்லைங்களா. அதாவது நம்ம இங்கே பார்க்கும்போது இந்த ஏடி தான் பாருங்க, இந்த ஏடி தான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சது. ஏடி ஹைட் ஆஃப் த ஏரோப்ளைன் எவ்வளோ வருது, 0.634. புரியுது இல்லைங்களா. இதுதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஏடியாவை எடுத்துக்கிறோம். இங்கே சம்மை பொறுத்த வரைக்கும் அது எக்ஸாவை நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். த ஹைட் ஆஃப் த ஏரோப்ளைன் ஃப்ரம் அந்த ரோட்லேருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸில் ஹைட்டில் இருக்குது அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம். ஏன்னா அவங்க அதுதான் கேட்குறாங்க, ஹைட் ஆஃப் த ஏரோப்ளைனை கண்டுபிடிங்கன்ட்டு. இப்படி செம்ம அழகாக நீங்கள் போட்டுட்டு அதை நீங்கள் என்ன செய்யணும், அழகாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். மெயினாக ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். புரியுதுங்களா. அதேமாரி இந்த கிளாஸஸ் முடிஞ்ச உடனே அடுத்தது நம்ம என்ன செய்வோம், ஒரு லைவ் கிளாஸஸ்ஸு ஒரு சண்டே போடுவோம். அதனால சாட்டர்டே ஆர் சண்டே இருக்கும். அதை நம்ம கம்பன் ஆன்லைன் கிளாஸ் யூடியூப்பில் போடுறோம். அது நீங்கள் அப்டேட்டை எப்போ போடுறோன்னு நம்ம கிளாஸ் லைவ் கிளாஸஸ் எடுக்கிறோன்றதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அப்டேட் இமீடியட்டாக வரும். அதனால் தயவுசெய்து எல்லாருமே கம்பன் ஆன்லைன் கிளாஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு லைவ் கிளாஸ் அப்டேட் உங்களுக்கு வரும். அதை பாருங்கள். இதில் ஃபுல் மார்க் நீங்கள் எடுத்துடலாம்.